கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு பாரு. இதான்டா சனாதனம். வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார். என்னது? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி? செங்கல் திருட்டு போயிடுவீங்க நீங்க. ஐயா அத்வானி வீட்டுல ஐயா மோடி அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு காய கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது, தம்பி கேடு, நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது, அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது, மூடுவோம், டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு? நேத்து கூட போயிருக்கு. தலித்துகள் மீதான தாக்குதல் 40% அதிகரிச்சிருச்சு. குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட தலித்துன்னு சொல்லாத. தலித்துங்கிற சொல்ல முதல்ல தலித்துங்கிறதே நான் அவமானமா கருதுறேன். தலித்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தாது. நீ என்னைய பார்த்து தலித்துங்கிற? அது எங்க தாத்தா பிரிஞ்சு தன்மான இழப்பு. அது காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் புரட்டு. அது சொல்லாது. என்னை ஆதி தமிழன்னு சொல்லு. அவர் பேசுவாருங்க. அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன். அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல, நாங்க முன்வைக்கிற கருத்து. நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கல இல்லையா? இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்க மாற்று பாதையில கொண்டு போக சொல்லியில ஒழிய கொண்டு போய் பாத்துக்கோம்னு நீங்க சொல்லல. இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா, ஊராட்சி மன்ற தலைவி, உண்ணாவிரதம் இருக்கிய, வெயில்ல உட்கார்ந்துருக்கு. இப்ப ஏன் உட்கார்ந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற. நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் இருக்காருல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்ப எங்க இருக்கு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம்? எங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா. இல்லைன்னா என்ன ஆகும்? நாட்டின் முதல் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்க ஐயா அத்வானி வீட்டுல ஐயா மோடி அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு காய கட்டி மூலையில் நின்றுட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு உரிமை? எங்க இருக்கு ஜனநாயகம்? எங்க இருக்கு இந்த சமூக நீதி? தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதான் போறதுதான். அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சும்மா வாய்களையே சமூக நீதி இன்னும் பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதிர்க்கிறேன், சனாதனமே உங்க வீட்டுல இருக்கு. இவர் எங்க போய் நாட்டுல எதிர்ப்பீங்க? அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக? நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது? வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார். என்னது சனாதனம்னா? என்ன முதல்ல சொல்லி. இதுதான் சனாதனம். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு பாரு. இதான்டா சனாதனம். இதான் சனாதனம். வேற என்ன சனாதனம்? எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ், நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, கட்டளை. இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்கள் பண்ண புரட்சி அது. செங்கல் திருட்டு போயிடுவீங்க நீங்க. ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல பெரிய ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க. கேவலமா இருக்குது. கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு. எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிறலாம் பேசிட்டு அலையாதீங்க. சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக ஏந்து உட்கார்ந்துருக்கா. போய் என்னன்னு கேளுங்க.
ஒளிங்க முதல்ல.